இப்போ இந்த மாதிரி இந்த obstructive sleep apnea அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்ல. ஸோ வாட் டு யூ ஃபீல்? இதனால வந்துட்டு ஒரு லாங் டேர்மா வந்துட்டு என்னென்ன கான்சிக்வன்சஸ் பொட்டன்ஷியலா வரலாம்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த கொரட்டை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். பட் அதோட கான்சிக்வன்ஸ் பார்க்கும்பொழுது இது வந்து எதர் ஹார்ட்டோ இல்ல மூளைக்கோ போற ரத்தத்தை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஏன் இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னாக்க, நம்ம நல்லா தூங்கிட்டே இருக்கும் பொழுது இந்த கொரட்டை விடுறோங்கிறது ஸ்டில் ஆக்சிஜன் நல்லா போயிட்டு இருக்கும். பட் எப்ப அந்த கொரட்டை நிறுத்தி சத்தமே இல்லையோ அந்த டைம்ல காத்து உள்ளார போகாது. அப்போ ஆக்சிஜன் ட்ரிப் நடக்கும். ஆக்சிஜன் குறையும் பொழுது நம்மளோட நார்மலா பாடியோட பிசியாலஜி ஹார்ட் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தடவையும் இந்த மாதிரி திடீர்னு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம். யாரோ ஒரு அலாம் வச்சு திடுக்குன்னு எழுந்துக்கிறோம். அந்த டைம்ல எப்படி நம்மளோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பயத்தோட நம்ம எழுந்துக்கிறோமோ அந்த மாதிரி ஃபுல் நினைவோட இல்லாம மைக்ரோ அரோசல்ஸ்ங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எவ்ரி டைம் நடந்துட்டே இருக்கும் பொழுது ஹார்ட் நல்ல ரெஸ்ட்ல இருக்க வேண்டியது நல்ல திடீர்னு விழிப்புணர்வோட அது வந்து இன்க்ரீஸ்டா ஒர்க் ஆகுறதுனால ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு obstructive sleep apnea இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா ரெக்கரண்டா வந்து ஒரு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ்டா வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இல்ல திரும்ப ஹார்ட் ஃபெயிலியரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷனே வந்து ஒரு சின்ன வயசு ஆனா எக்ஸ்ட்ரீம்லி ஒபீஸா இருப்பாங்க, ஹார்ட் அட்டாக்கோட வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு வினோதமா ஒரு பிரசன்டேஷன் நம்ம என்னதான் மருந்து எடுத்தாலும் நம்ம என்னதான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் திரும்ப நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்து நம்ம டாக்டர் அணுகி போயிட்டே இருக்கோம். அப்படிங்கிறவங்களுக்கு டாக்டர்ஸோட சைட்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ், சப்போஸ் உங்களுக்கு கொரட்டை மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா நம்ம இவாலுவேட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணோம்னா இது அழகா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நியூரலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸோடையும் பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷனே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம். பட் ரிட்ரோஸ்பெக்டிவா நம்ம ஹிஸ்டரி கேட்கும்பொழுது அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து சீரியஸ் கான்சிக்வன்சஸை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும்.